Peacemakers of Christo. தெய்வ பிள்ளைகளே, ஒரு மனிதன் இறைவனாக மாற வேண்டும். விசுவாசம் விசுவாசம் நல்லா கவனிங்க. ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையை ஆண்டவர் கொடுக்கின்றார். விசுவாசம் வீசுகிற சுவாசம். அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சுவாசத்தை வீசிக்கொண்டிருக்கின்றார். சுவாசத்தை வீசிக்கொண்டிருக்கையில உனக்குள்ளாய் ஆரோக்கியம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும். உன் உடம்பையே நீ அழிச்சிட்டு இருக்க கூடாது. சுகரையும் பிபியையும் ஏத்திக்கிட்டு, டென்ஷனை ஏத்திக்கிட்டு, கவலைகளை ஏத்திக்கிட்டு, பிரச்சனைகளை ஏத்திக்கிட்டு வாழக்கூடாது. நீ அதற்காக இந்த உலகத்துக்கு வரல தெய்வ பிள்ளைகளை. நீ அதற்காக இந்த உலகத்திற்கு வரல. நீ ஆண்டவரை உணர்வதற்காக வந்திருக்கின்றாய். ஆண்டவரை உணர்வதற்காக வந்திருக்கிறாய். அப்ப உலகமெல்லாம் சம்பாதித்த ஒரு மனிதன் தன் ஆத்மாவை இழந்தால் என்ன பிரயோஜனம்? அந்த ஆத்மா யாருக்கு சொந்தமானது? ஆண்டவருக்கு சொந்தமானது. அந்த ஆத்மாவை எது தாங்குகிறது? ஆண்டவருக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டிய தாங்குகிற ஒரு கருவி இந்த உலகத்துல எது? உன்னுடைய உடல். உன்னுடைய உடல். நல்லா கவனிங்க தெய்வ பிள்ளைகளே. இந்த கிருபை யாருக்கும் கிடைக்கல, மனிதனுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குது. ஆண்டவருடைய ஆவியை தூக்கிக்கிட்டு தினமும் நடக்கிறிய அந்த கிருபை யாருக்கு கிடைச்சிருக்குது? மனிதனாகிய உனக்கும் எனக்கும் கிடைச்சிருக்குது. அந்த மனித தன்மையை, அந்த இறை தன்மையை மனித தன்மையோடு நாம் தூக்கி கொண்டு செல்கின்றோம். அப்ப இந்த இறை தன்மை மனித தன்மையாக மாற வேண்டும். இந்த இறைத்தன்மை மனித தன்மையாக மாற வேண்டும். அப்ப இந்த இறைத்தன்மை மனித தன்மையோடும் மனித தன்மை இறைத்தன்மையோடு இணையும் பொழுது அது பரஸ்பரமாக இறை ஆத்மாவாக மாறுகின்றது. அப்ப உலகமெல்லாம் சம்பாதிக்கிறது முக்கியமே இல்லை, அது வேஸ்ட். அலெக்சாண்டர் த கிரேட்டஸ்ட் சொன்னார், என்னை தூக்கிட்டு போகும்பொழுது என்னுடைய கரங்களை வெளியில வச்சிருங்கடா. என்ன, நான் உலகமெல்லாம் சம்பாதிச்சேன், ஆனா என் மரணத்தை யாராலும் தடுக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளை. அப்ப வெறுங்கையோடு வந்தவன் வெறுங்கையோடு தான் போவான். ஒரு மனிதனுக்கு, மனிதன் பிறக்கிறான், அதுல அவனுக்கு முதல்ல உருவாகிற அந்த சிசு, அந்த கருவுல உருவாகிற முதல் பார்ட் என்னன்னா தொப்புள் தான். தொப்புள் தான், இருதயம் கூட கிடையாது, தொப்புள் தான் முதல்ல உருவாகுது. அப்ப அந்த இறைவனை எங்கிருந்து உணர வேண்டும்? அந்த தொப்புள்ளேந்து உணரணும். நம்ம ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம் இல்ல, அவர் உனக்குள்ளா இருக்கின்றார். அந்த தொப்புள்ளேந்து ஆண்டவரை உணர். இந்த உடலை ஆண்டவர் படைத்தார். இந்த உடல் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் உள்ள கருவி. அந்த உடலில் இப்ப சந்தோஷ் இருக்கிறார், இல்ல டோமினிக் இருக்கிறார், இல்ல ஞானப்பிரகாசம் இருக்கிறார், இல்ல ஆரோக்கியசாமி இருக்கிறார். அந்த ஆரோக்கியசாமி கருவாக மாறுகிறார், அந்த டோமினிக்கு கருவாக மாறுகிறார். அது உன்னுடைய தாயின் வயிற்றிலே போடப்படுகிறது. அப்ப அந்த தாயின் வயிற்றிலே போடப்படும் பொழுது அந்த தொப்புள் கொடி உருவாகுகிறது. அந்த தொப்புளுக்குள்ள ஒரு இருதயம் உருவாகிறது. அந்த தொப்புளுக்குள்ள சதைகள் உருவாகுகிறது. அந்த தொப்புளுக்குள்ள எலும்புகள் உருவாகுகிறது. அந்த தொப்புளுக்குள்ள கிட்னி உருவாகுது. அந்த தொப்புளுக்குள்ள லங்ஸ் உருவாகுது. அந்த தொப்புளுக்குள்ள இரத்த நாளங்கள், நரம்புகள் உருவாகுகிறது. அப்ப தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக படைக்கின்றார். அந்த தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக படைக்கையில தேவனுடைய ஆத்மா உனக்குள்ளாய் வளருகிறது. அப்ப இறைவனுடைய படைப்பு தான் நீ, இறைவனுடைய படைப்பு தான் நீ. அப்ப தேவனை உணர்கிற பிள்ளையாக நாம் மாறணும். நீ எப்ப ஆண்டவரை முழுமையா நம்புறியோ, எப்ப ஆண்டவரை உணர்றியோ, நம்புறது கூட இல்ல, ஆண்டவரை உணர்றியோ, அப்ப நீ சௌந்தரியனாக மாறுகின்றாய், சௌந்தரியனாக மாறுகிறாய். நீ தேவனை உணரும் போது பிரபஞ்சம் உனக்கு சொந்தமாகிறது, இந்த உலகம் உனக்கு சொந்தமாகிறது. உலகின் படைப்புகள் எல்லாம் உன்னை தேடி வரும், சௌந்தரியம் வரும், நகைகள் வரும், பொருளாதாரம் உயரும், எல்லாமே உணரும். ஆனால் நீ ஆண்டவரை உணர வேண்டும். விசுவாசம் என்பது நம்புகிறவற்றின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நீ இதெல்லாம் காண மாட்ட, இதெல்லாம் நீ கண்டிருக்க கூட மாட்ட உனக்கு. ஆனால் இறைவனை உணர்ந்த பிற்பாடு அதிசயங்கள் 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 என்று நிறைய வரும் தெய்வ பிள்ளைகளே. அப்ப ஆண்டவரை உணர்கிற பிள்ளையாக நீ மாற வேண்டும்.
மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனத்துல பார்க்கின்றோம், நீ விசுவாசிக்க முடிந்தால் முடியும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே சாத்தியம். உன்னால் விசுவாசிக்க முடியும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே சாத்தியம், எல்லாமே சாத்தியம். நீ ஆண்டவரை உணர்கிறாயா? ஆண்டவரை உணர்கிற ஒவ்வொரு தருணத்திலும் நீ வெற்றி அடைகின்றாய். சாமி, நான் தோல்வியே வந்துட்டு இருக்குது. ஆமா, சாத்தான் உன் உள்ளுக்குள்ள அத இறைவனுடைய இருப்பிடத்தை பற்றி கொண்டு அவன் துக்கத்திலும் நஷ்டத்திலும் கண்ணீரிலும் உன்னை வழி நடத்துகிறான். சாத்தான் இருக்கிறான் உள்ள, விரட்டி அடி. இறைவனை உணர். தொப்புள்குடியிலேந்து ஆண்டவரை உணர்ந்து அந்த உச்சம் தலைக்குள்ளாய் ஆண்டவரை கொண்டு வா. அப்ப தேவனுடைய மகிமையான காரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும். தெய்வ பிள்ளைகளே, திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எத்தனையோ பேர் உங்களுடைய முயற்சியின் நிமித்தம் உங்க வீட்டில் இருக்கின்ற நல்ல துணிகள், பத்தாத துணிகள், பயன்படுத்தாத துணிகள் மற்றுமாக நோட்டு, புஸ்தகம், பேனா, பேப்பர், பென்சில் என்றும் சோலார் லைட் என்றும் எங்களுடைய சபைக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு, ஏழை குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி கொண்டே வருகிறீர்கள். உங்களுடைய நல்ல உள்ளத்திற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பொருளையும் எங்களுடைய பிஷப் தலைமையிலும் எங்களுடைய சபை தலைவர் தலைமையிலும் அது அனுதினமும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனுடைய போட்டோ தான் நீங்க எல்லாரும் இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய நல்ல உள்ளத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்ற உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஃபாதர் டேவிட், அதாவது நான், உங்களுக்காக அனுதினமும் நேர்த்தி திருப்பலி, பரிகார திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். கிரகோரியன் மாசை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். மற்றுமாக ஆத்ம இளைப்பாறுதலுக்காக உங்கள் குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிங்கள். எங்கள் சபையில குருக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்தால் 30 நாட்கள் உங்களுக்காக கிரகோரியன் மாஸ் ஒரே குருவானவர் ஜெபிப்பார், திருப்பலியை அர்ப்பணிப்பார். அதனால் நீங்கள் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை தயவு செய்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை அகற்றுகின்றது. இது ஆஸ்மாவிற்கு, நெஞ்சு வலிக்கு, வயிற்று வலிக்கு, முழங்கால் வலிக்கு, தலைவலிக்கு அனைத்திற்கும் பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக, எல்லா நோய்களையும் சுகமாக்கும் வல்லமையுடையது. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு எழுதுவதற்காக பயன்படுத்திய கட்டு ஜபங்கள் உடையவை. இது எங்கேயும் கிடைக்காது. தெய்வ பிள்ளைகளே, இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்ற, கட்டுகளை உடைக்க, குடும்பம் வளர்ச்சி அடைவதற்கு, குடும்பம் சுகம் அடைய இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே,
ஒவ்வொரு நாளும் இந்த ஜெப வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக நன்றி. உங்களுடைய கருத்துக்களை அனுப்புவதற்காக நன்றி. இந்த சேனல் கடவுளுடைய சேனல். உங்களுக்காக ஒரே நேரத்தில் எல்லா ஜெபங்களையும் அர்ப்பணித்து பெயர்களை சொல்லி சொல்லி அர்ப்பணிக்கின்றோம். தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, இதை வளர்த்து விடுங்க. இது கடவுளுடைய காரியம். இதை நீங்கள் வளர்க்கும்படியாக மற்றவர்களிடம் சொல்லி இந்த ஜெபத்தில் பங்கு கொள்ள அவர்களை கேட்டுக்கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். Praise the Lord. God bless you all.